அது என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான நிகழ்வு என்றே தோன்றுகிறது. ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கரூரில் நடந்திருக்குது. இல்லை, அது என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான நிகழ்வு என்றே தோன்றுகிறது. ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கரூரில் நடந்திருக்குது. அந்த இழப்பு பிறகு இது மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் வந்து தமிழகம் போன்று மிகப்பெரிய சாலை அமைப்பெல்லாம் கிடையாது, மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது. அதனால் வந்து தேசிய நெடுஞ்சாலைலாம் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் மிக குறுகிய சாலை தான். அதனால் அவங்க அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் நடமாட்டம் நெருக்கம் அதிகமாக உள்ள பகுதி. அதனால் அதை தவிர்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை நடத்தலாம். ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கலாம். அவர் கூட்டம் நடத்துவதை கண்டிப்பாக வரவேற்கணும். அவர் எங்கே வேணாலும் கூட்டம் நடத்தலாம். அது உப்பளங்கரோட கூட நடத்துக்கலாம், வேறு எங்கே வேணாலும் நடத்தலாம். இது நெருக்கமான பகுதி. புதுச்சேரி வந்து அன்றைக்கி உயர்நீதிமன்றம் அதுக்கு சம்மந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறையோடு நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி. அதனால் அதெல்லாம் அந்த ரோட் ஷோவை தவிர்த்துடலாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த வேண்டுகோளை வச்சுருக்கேன். தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துங்க. அதற்கான உத்தரவை அந்த புதுச்சேரி அரசாங்கம் வழங்கும். அதில் எந்த ஒரு மாறுபாடு